ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை மிகுந்த அன்போடு கூட இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன். என்னோடு கூட இணைந்து வேதத்தை தியானிக்கும்படி இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்தை ஒவ்வொரு வசனமாக தியானித்து வருகிறோம். இந்த கடைசி கால திருச்சபைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை, உன்னதத்தினுடைய ஆசீர்வாதங்களை கற்று வருகிறோம். நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் சபையாக எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு, சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிப்பதற்கு அரிய பொக்கிஷங்கள் உடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11-13 வரை. எஃபீஷியன்ஸ் சாப்டர் 3 ஃப்ரம் verse 11 to 13 வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமில் கட்டப்பட்ட நிலைமையில் இந்த கடிதத்தை எழுதுகிறார். 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஏன் பவுல் கட்டப்பட்டார்? வாட் இஸ் த ரீசன் தட் ஹி வாஸ் பவுண்ட் இன் ரோம்? குறிப்பாக நாம் தியானித்தது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க திருச்சபை குறித்ததான இரகசியத்தை. அதாவது கிறிஸ்துவின் மூலமாக யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாக இணைந்து கடைசி நாட்களிலே தேவன் ஸ்தாபிக்கப் போகிற தன்னுடைய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாட்டை பவுல் மிக தைரியமாய் யூதர்கள் நடுவிலேயும் புறஜாதிகள் நடுவிலேயும் பேசினதனுடைய விளைவு அவன் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால், குறிப்பாய் புறஜாதிகள் கிறிஸ்துவோடு கூட அமேன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்றும், யூதர்களும் புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள் என்கிற இந்த மிகப்பெரிய நற்செய்தியை புறஜாதி ஜனங்களுக்கு அறிவித்தபடினால, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், அவைகள் உங்களுக்கு என்னவா இருக்குது, மகிமையாக இருக்கிறதே என்று சொல்லி தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியம், அந்த மிஸ்ட்ரியை குறித்து பவுல் மேன்மை பாராட்டுகிறத நாம் பார்க்குறோம். ஒருவேளை இன்றைக்கு தான் என்னோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்றால் இதற்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தரிசனத்தோடு நாம் இதை தியானித்து வருகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு 11-13 வசனம் வரை உள்ள பகுதியை நாம் சற்று ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்க. பவுல் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் ட்ரிமெண்டஸ் ட்ரூத்தை அவன் வாழ்க்கையில் வெளிப்பாடுகளை ஆண்டவர் டெபாசிட் பண்ணியிருந்தார். இதை பவுல் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 11, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு. ஸோ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? என்றைக்கு பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்திற்காக மரிக்கவும் தயாரானாரோ அந்த நாளிலே ஆண்டவர் அவரை நம்பி தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை அவன் கையில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நேற்று தினம் பார்த்தோமே, த மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தையும் அந்த ரகசியத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கான ஊழியத்தையும் தேவன் யாருக்கு கொடுத்திருந்தார்? பவுலுக்கு கொடுத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பவுல் என்ன செய்தார்? தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த ரகசியத்தை, திருச்சபையை குறித்ததான வெளிப்பாடுகளை
தான் மாத்திரம் வைத்துக் கொள்ளவில்லை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தீமோத்தேயுனிடத்தில், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் என்ன செய், ஒப்புவி. Paul was committed this truth to Timothy and then encouraged Timothy and others to commit to others. பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? தனக்கு தேவன் ஒப்புவித்த, தன்னை நம்பி கொடுத்த திருச்சபையினுடைய ரகசியத்தை, சபைகளுக்கான உபதேசத்தை தீமோத்தேயு போன்ற வாலிபர்கள் கையில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் என்ன செய்யுங்க, ஒப்புவீங்க அப்படின்றார். இதே தான் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு என்ன செய், கட்டளையிடு. ஆமென். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. எப்படி ஆண்டவர் என்னிடத்தில் கொடுத்தாரோ அதை நான் என்ன செய்திருக்கிறேன், உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ என்ன செய், காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு நீ என்ன செய், விலகு அப்படிங்கிறார். அப்போ the doctrine which God has given to Paul about the church, he commits to Timothy as well as he is asking Timothy, keep it that diligently. நீ அந்த உபதேசங்களை ரொம்ப கவனமாக காத்துவா, அதன்படி நட, உண்மையில் மனுஷனிடத்தில் இந்த உபதேசத்தை ஒப்புவி. ஏன்னா இந்த நாட்களில் சீர்கேடான வீண் பேச்சுக்களும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றுகிற நிறைய பேருடைய கொள்கைகளுக்கும் நீ என்ன செய், கவனமாக இருக்கணுன்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் இந்த உபதேசத்தை அழிக்க வேண்டிய இடத்துல அடித்தார், அவர்களை உற்சாகப்படுத்தினார். அதனால தான் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஆமென் வசனத்தில் பவுல் சொல்லும்போது, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், தேவனிடத்திலிருந்து திருச்சபையை குறித்த ரகசியத்தை பெற்றுக்கொண்ட பவுல், ஆமென், அதை வெளியே பிரசங்கிப்பதற்காக, குறிப்பாய் புறஜாதிகள் நடுவில் பிரசங்கிப்பதற்கான அழைப்பையும் ஊழியத்தையும் பெற்ற பவுல் தேவனுடைய கிருபையோடும் அவருடைய வல்லமையோடும் அந்த ஊழியத்தை வெற்றியாய் முடித்தது மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தை தீமோத்தேயு போன்ற மற்றவர்கள் உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவித்து எகெயின் அவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, மற்றவர்களிடத்தில் ஒப்புவீங்கன்னு சொல்லி மிக அழகாக தன்னுடைய ஓட்டத்தை என்ன செய்தார், ஓடி முடித்தார் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒன்று, நாம் தேவனிடத்தில் இந்த கடைசி காலத்தினுடைய திருச்சபைக்கான வெளிப்பாடுகளை வேதத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோமா? Do we have the mystery of Christ? Do we have the mystery of the church? திருச்சபைகளுக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற உபதேசத்தை குறித்ததான வெளிப்பாடு உடையவர்களாக இருக்கிறோமா? ஆமென். பவுல் என்ன சொல்கிறார்? அந்த வெளிப்பாடை பெற்றவராக மாத்திரமல்ல, அந்த வெளிப்பாடை பிரசங்கிக்கிறவராகவும், அந்த வெளிப்பாடை பாதுகாக்கிறவராகவும், பின்பு அந்த வெளிப்பாடை மற்றவர்கள் கையில், உண்மையுள்ளவர்களுடைய கையில் ஒப்புவிக்கிறவராகவும் பவுல் என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார் அப்படின்றத நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஏதோ என்னுடைய ஊழியம், தேவசித்தம் சபை அல்லது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை மாத்திரம் சுயநலமாய் நிறைவேற்றிட்டு போவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. சபை என்பது இட்ஸ் யூனிவர்சல், அது உலகளாவிய கிறிஸ்துவனுடைய சரீரம். ஆமென். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக திருச்சபையினுடைய வரலாற்றில் தேவன் ஆங்காங்கே உண்மையுள்ள மனிதர்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கும் திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். உண்மையுள்ள மனிதர்களுக்கு வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
எத்தனையோ ஊழியங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கலாம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறது போல வீண் பேச்சுக்களும் வீணான மனித ஞானங்களும் பேசுவதற்கு கேட்பதற்கு லாஜிக்காக இருக்கிறது போல இருந்தாலும் முற்றிலுமாய் வேதத்துக்கு புறம்பான விஷயங்களை போதிக்கிறதுமான அநேக ஊழியர்கள், கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிற இந்த நேரத்தில் இன்னமும் பவுலுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேசம் இன்றைக்கும் அநேக உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது, பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இன்ஃபேக்ட் இட் ஹஸ் பீன் ஹேண்டட் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த சந்ததிக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்குது, பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படின்றத மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை பாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சபை சரித்திரத்தை, சர்ச் ஹிஸ்டரியை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். தேவன் ஆதி திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த உண்மை, அந்த சத்தியம், திருச்சபையை குறித்ததான வெளிப்பாடு, திருச்சபை குறித்தான தேவனுடைய திட்டம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்றின் பின் ஒன்றாக அந்த விலையேறப்பெற்ற சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் காலாகாலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறத நாம் பார்க்க முடியுது. சபை சரித்திரத்தை படித்தவர்களுக்கு இது தெரியும். We have been losing the word of God, truth of God for the past 2000 years. 2000 வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்துட்ருக்கிறோம், நிறைய நல்ல சத்தியங்களை, வெளிப்பாடுகளை நம்ம இழந்து வருகிறோம். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய உண்மையை, சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய உண்மையான திருச்சபை என்பது எப்போவுமே மைனாரிட்டியாகத்தான் இருந்திருக்கிறதே ஒழிய மெஜாரிட்டியாக ஒரு நாளும் இருந்ததே இல்லை. சத்தியங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன், அதாவது கலாச்சாரத்திற்குள்ளே என்ன செய்யப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது. சத்தியங்கள்லாம் ரிச்சுவல்ஸ், அதாவது சம்பிரதாயங்கள், சடங்குகளால் என்ன செய்யப்பட்டு விட்டது, மூடப்பட்டு விட்டது. மேன்மேட் தியாலஜி, மனிதர்கள் உண்டாக்கின இறையியல் நிமித்தமாக கிட்டத்தட்ட 1600 1700 ஆண்டுகள் வரைக்கும் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, மூடப்பட்டு விட்டது. ஆனாலும் தேங்க் காட், மார்ட்டின் லூத்தர் போன்ற வல்லமையான தேவனுடைய தாசர்களை கர்த்தர் 17 18ஆம் நூற்றாண்டுகளிலே எழுப்பி திரும்பவும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சத்தியத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். மார்ட்டின் லூத்தருக்கு பின்பதாக எழும்பின வல்லமையான தேவனுடைய ஊழியர்கள், கிரேட் லீடர்ஸ் who came after மார்ட்டின் லூத்தர், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, திரும்பவும் இந்த கடைசி நாட்களிலே திருச்சபையை குறித்த சரியான திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம், 2ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம், 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எதற்காக போராடினார், எதற்காக சிறை சென்றார் என்று பார்த்தோமே. அவைகளை திரும்பவும் இன்றைக்கு தூசி தட்டி கர்த்தர் எழுப்பி இந்த கடைசி நாட்களில் உண்மையுள்ள தேவ மனிதருடைய கையில் கர்த்தர் அவைகளை ஒப்புவித்து அவர்கள் மூலமாக அடுத்த சந்ததிக்கு தேவன் திருச்சபை குறித்ததான ரகசியங்களை வெளிப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அன்னைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. உண்மை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த சத்தியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த மிஸ்ட்ரி, the mystery about the church, that Jews and Gentiles together are in union with Christ, கிறிஸ்துவோடு கூட யூதனும் புறஜாதியும் ஒன்றாக இணைந்து கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய தலைமையில் அமையப்போகிற மிகப்பெரிய ராஜ்யம் உருவாக்கப்படும் என்கிற சத்தியத்திற்கு யாரெல்லாம் நின்னாங்களோ, பவுல் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அவர்கள் உபத்திரவப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. 16 17 18 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பாருங்களா, whoever stood for the truth, பவுல் பிரசங்கித்த, பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு யாரெல்லாம் வைராக்கியமாய் நின்றார்களோ அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், தீக்கிரைக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். அதைத்தான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. Thank God that God has raised us. இந்த கடைசி நாட்களிலே என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்படி அது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேக இளம் தலைமுறையினரை கடைசி நாட்களிலே
சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்களை எழுப்பும்படி நம்மை தெரிந்து கொண்டதற்காக நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? நன்றி செலுத்துகிறேன். மிஸ்ட்ரி என்றால், ரகசியம் என்றால் அது ரகசியம் அல்ல. ஆமென். வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த கடைசி நாட்களிலே உங்கள் மூலமாக, என் மூலமாக சரியான உபதேசத்தை பவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த அந்த வெளிப்பாட்டை, ஆமென் ஆமென், புதிய ஏற்பாட்டில் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கடைசி கால திருச்சபையினுடைய ரகசியத்தை நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நெப்போலியன் போனபார்ட்டை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். மிகப்பெரிய ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி சென்றவன். ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாக இருந்தாலும் நெப்போலியனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, he is very much interested in arts and science. கலை மற்றும் அறிவியலில் அவர் ரொம்ப விருப்பம் கொண்டிருந்தான். குறிப்பாக ஆர்கியாலஜி போன்ற காரியங்கள் அவனுக்கு மிக விருப்பம் இருந்துச்சாம். 1798 எகிப்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பிடிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். சுமார் 3 வருஷம் அவன் எகிப்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தாலும் 1801 அவன் எகிப்தை விட்டு வெளியே என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். his military was failed to conquer the Egypt. ஈஜிப்ட் தேசத்தை முற்றிலுமாக அவனால் ஜெயிக்க முடியல. 3 வருஷம் மட்டும்தான் எகிப்தை தன்னுடைய கண்ட்ரோலில் நெப்போலியன் போனபார்ட் வைத்திருந்தார். கவனிங்க. ஆனால் ஒருவேளை மிலிட்டரி வைஸாக நெப்போலியன் தோல்வி அடைந்திருந்தாலும், ஆமென், ஒரு பக்கம் நான் சொன்னது போல் அவன் கலை மற்றும் அறிவியலில் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவனாக இருந்தபடினால, ஏன்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அந்த 3 வருஷ காலத்திற்குள்ளே எகிப்தில் இருக்கக்கூடிய பல புராதன பொருட்களை அவன் என்ன செய்கிறான்? அவன் எடுத்து செல்லுகிறான். கலை சம்பந்தப்பட்ட எகிப்திய பண்டைய நாகரிகம் சம்பந்தப்பட்ட பல பொருட்கள் அவன் எடுத்து செல்கிறான். எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா அம்மேன் என்கிற அவனுடைய பெயரில் கட்டப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1799 அந்த ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. ரொசட்டா ஸ்டோன் என்று சொல்லுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கல். அம்மேன் அந்த ஸ்டோன் இப்போவும் பிரிட்டிஷ் மியூசியம் போனீங்கன்னா லண்டனில் அந்த என்ட்ரன்ஸில் ஈஜிப்டினுடைய அந்த செக்ஷனுடைய என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட்டில் அவங்க வச்சுருக்கிறது இந்த ரொசட்டா ஸ்டோன் தான் வச்சுருப்பாங்க. அது துபுதுமாக அந்த கூட்டம் இருக்கும், நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டோன். நிச்சயமாக அது நெப்போலியன் காலத்தில் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது விலையேற பெற்ற ஒரு ஸ்டோனாக இருந்தது. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அந்த ரொசட்டா ஸ்டோன் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த இஜிப்சியன் ஹைரோக்ளிபிக்ஸ் என்று சொல்வார்கள், அதனுடைய எழுத்துக்களை குறித்ததான பார்த்திங்கன்னா விசேஷம் கண்டுபிடிக்கப்பட்டது. எகிப்தினுடைய பண்டைய நாகரிகத்தினுடைய அருமைகள் அந்த ரொசட்டா ஸ்டோன் மூலமாக என்ன செய்தாங்க? மறைந்திருந்த பல விஷயங்களை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தார்கள். இன்ஃபேக்ட் அது பைபிளில் இருக்கக்கூடிய பல சம்பவங்கள் கூட அந்த காரியத்தினால, இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களால் வேத புஸ்தகத்துக்கு கூட பல அரிய உண்மைகளை, வேத புஸ்தகத்தினுடைய வரலாறை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய ரொசட்டா ஸ்டோன், ஆமென், இந்த கடைசி நாட்களில் திருச்சபையை குறித்ததான வெளிப்பாடு. த மிஸ்ட்ரி இஸ் காட்ஸ் ரொசட்டா ஸ்டோன் என்று சொல்லலாம். ஆமென். ஆதியில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆமென். என்ன அப்படின்னா, ஆதி காலம் முதல் ஆமென் பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அந்த ரகசியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். இன்றைக்கு பவுலின் கடிதங்கள் மூலமாக நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ஆமென், நீங்களும் நானும் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது தெரியுமா? திருச்சபையை குறித்ததான, சர்ச்சை குறித்ததான ரகசியத்தையும் ரெவலேஷனை நீங்கள் என்ன செய்யணும்? சரியாக அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து தான் தேவன் பரிசுத்தவான்களோடு கூட பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அதைத்தான் அவர் பேசியிருக்கிறார், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அந்த ரகசியம்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தவும், உங்களை கொண்டு தன்னுடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பவும் ஆண்டவர் என்னவர் இருக்கிறார்? ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரகசியத்திற்காகத்தான் பவுல்
கட்டப்பட்டிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், ரகசியம் ரகசியம் என்று பேசுகிறேனே, இது என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு முன்பதாக நான் பேசின 2 செய்திகளை நீங்கள் கேட்டால் தான் அந்த மிஸ்ட்ரி என்ன அப்படின்றத என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் எடுத்து இந்த நாட்களிலே பயன்படுத்த விரும்புகிறார். ரைட், மறுபடியும் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்ல வருகிறார்? சர்ச் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹிஸ்டரி. ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். சபைதான் உலக வரலாற்றினுடைய நடுப்புள்ளி. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் எதைத்தான் கட்டி கொண்டிருக்கிறார்? தன்னுடைய சபையைத்தான் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபை என்பது என்ன? பல மொழி, கலாச்சாரம், இனம், நிறம் உடைய ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய், ஆமென், அவரோடு கூட ஒன்றாக வேண்டும். தட்ஸ் த சர்ச். சர்ச் என்பது டினாமினேஷன் அல்ல. சபை என்பது எந்த பிரிவினும் அல்ல. ஆமென். ஏற்கனவே இதை பற்றி அதிகமாய் பார்த்து விட்டதுனால தொடர்ந்து அதை குறித்து நான் தியானிக்க நான் விரும்பவில்லை. ஆமென். ஆக ரகசியம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? பவுல் சொல்கிறார், ஆதி காலம் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று. ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம், பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன? சர்ச் இஸ் த சென்டர் ஆஃப் ஹிஸ்டரி. வரலாற்றினுடைய நடு மையமே, நடு புள்ளி எது? ஆமென், சபைதான். இட் இஸ் த எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட். அது தேவனுடைய அனாதி தீர்மானம், திருச்சபை. ஆமென். இட் வாஸ் கன்சீவ்ட் இன் இட்டர்னிட்டி. அந்த ரகசியம் எப்பொழுது ஆமென் தீர்மானிக்கப்பட்டதென்றால் நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது. சர்ச் என்பது புதிய ஏற்பாட்டில் வந்த ஒரு விஷயம் அல்ல. மேல் வீட்டு அறையில் ஆமென் என்று சொல்வார்களே, அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் an eternal ஆமென் purpose of God and it was conceived in eternity. ஆமென். என்ன? இட் வாஸ் கெப்ட் ஃபார் ஏஜஸ். பல காலங்களுக்கு ஏற்ற காலம் வரும் வரை இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிற வரைக்கும் தேவன் என்ன செய்திருந்தார்? பொறுமையோடு ஆண்டவர் காத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இட் வாஸ் நாட் நோன் டு த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் தோஸ் ஜெனரேஷன். அந்த நாட்களில் இருந்த ஆமென் பரிசுத்தவான்களுக்கு இந்த ரகசியம் முழுமையாக என்ன செய்யப்படலை? வெளிப்படுத்தப்படலை. ஆனால் ஆபிரகாம் போன்றவர்கள் அறிந்திருந்தார்கள். அவருக்குள்ள யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் இணைக்கப்பட போகிறார்கள். தீர்க்கதரிசிகள் இதை குறித்து முன் குறித்திருக்கிறார்கள். ஜூ அண்ட் ஜென்டைல் வில் பிகம் ஒன். ஒன்றாக இணைவார்கள். எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் ஆனால் அது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையாய் மாறப்போகிறது என்பதை யார் என்ன செய்யலை? அறியலை. அதனால தான் பேதுரு போன்ற அப்போஸ்தலர்களுக்கு கூட புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவது ஆச்சரியமாக இருந்துச்சு. பேதுரு ஒரு நாள் தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்குகிறது. அதில் எல்லா விதமான மிருகங்களும் இருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இது நீ என்ன செய்ய? அடித்து புசிங்கிறார். உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரே, இதில் தீட்டுள்ள மிருகங்கள் இருக்கிறதே, நான் எப்படி புசிப்பேன்? நான் யூதனாயிட்டே. ஆமென். நான் கோஷர் உணவை தானே நான் சாப்பிடுவேன், நான் கோஷரை நான் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆமென், எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டது, நீ புசின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? சுவிசேஷம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளும் சுவிசேஷத்தின் மூலமாக என்னோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற செய்தியை ஆண்டவர் பேதுருக்கு கூட புரிய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. he was struggling. ஹல்லேலூயா. ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, பலருக்கு மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியத்தை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? சபையை குறித்த ரகசியத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், சபைதான் வரலாற்றினுடைய மையமே. மையமே. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி இருக்கிறது. உலகத்தை ஆண்ட சாம்ராஜ்யங்கள் பல. எகிப்து சாம்ராஜ்யம், மேதிய பர்சிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம்,
கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம் சாம்ராஜ்யம் என்று பல சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியை ஆண்டாலும் காட்ஸ் பிளான், ஆண்டவருடைய திட்டம் என்ன? இந்த பூமியை ஆளப் போகிறவர் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற திருச்சபை. கடைசி நாட்கள் அந்த ஒன் ஹியூமனிட்டி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டியாகிய திருச்சபையாகிய நீங்களும் நானும் தான் ஆமென் தேவனோடு கூட இந்த பூமி என்ன செய்ய போறோம்? ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை கர்த்தர் பல வருடங்களாக, யுகங்களாக மறைத்து வைத்திருந்தார். ஆனால் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு நாளில் ஆமென் வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட வசனத்தை போல, ஐ வில் பி தேர் காட் அண்ட் தே வில் பி மை பீப்புள். நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் என்ன செய்ய போகிறார்? வாசம் பண்ண போகிறார். நல்லா புரிந்துக்கோங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ எம் a part of a church. ஐ எம் a part of the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அங்கமாக இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மோடு கூட இணைத்ததற்காக உமக்கு நன்றி. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இண்டிவிஜுவல் கிறிஸ்டியனாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கலை. ஏன் இன்னைக்கு எபேசியர்கள் நிருபத்தை நம்ம தியானித்து வருகிறோம் என்றால், இந்த எண்ட் டைம் சர்ச் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா we are fighting each other. உண்மை என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். நீ பெருசா, நான் பெருசா. இன்னைக்கு கான்ட்ரவர்சியான செய்திகள் தான் ஜனங்களை சென்று அடைகிறது. நெகட்டிவ் இன்ஃப்ளூவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை யாரையாவது தாக்கி பேசணும்னா, நெகட்டிவாக பேசணும்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசணும்னா, நம்முடைய செய்தி என்ன செய்கிறோம்? பிரபலமாகிவிடும் என்று சொல்லி, அதாவது இதை நெகட்டிவ் இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இன்றைக்கு பெருகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வகையான ஊழியர்களை குற்றம் சாட்டுவது, இவர்கள் அவர்களை குற்றம் சாட்டுவது, ஆமென், இதுவல்ல நம்முடைய செய்தி. திஸ் இஸ் நாட் த மெசேஜ் இன் த பைபிள். சர்ச் இஸ் ஒன். திருச்சபை என்பது ஒன்று. ஆமென். அது எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த மொழியில் இருக்கலாம், என்ன பேரில் இருக்கலாம், பட் we are all one in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். come on, be one. இதைத்தான் பவுல் பேசுகிறார். அதுக்காக தூக்கி எங்கே போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. இன்றைக்கும் இதை நம்ம பேசணும்னா நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். கவலை இல்லை. ஸ்பீக் த ட்ரூத். ஆமென். ஏன்னா பவுலுடைய சத்தியம், பவுல் மூலமாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, சர்ச் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. வரலாற்றினுடைய மையமே இதுதான், சபை தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னொன்னையும் குறித்து சொல்லுகிறேன். இந்த பவுல் சொல்லும்போது 11 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதை பவுல் பிரசங்கித்தார்? What was the gospel of Paul? இதை சொல்கிறேன். ரெண்டாவது கவனிங்க. The center point of the gospel is the church. Church is the center of the gospel. மறுபடியும் சொல்கிறேன். சபைதான் சுவிசேஷத்தினுடைய மையப்புள்ளி. ஹல்லேலூயா. சபை என்று சொல்லும்போது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனி டினாமினேஷன். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சபை என்றால் கிறிஸ்துவினுடைய சரீரம். ஆமென். நீங்களும் நானும் அதனுடைய அவயவங்கள். அப்போ சுவிசேஷத்தினுடைய முக்கிய கருவு என்னது? சர்ச். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழும்பினார். இப்படி பல விஷயங்கள் காஸ்பலில் இருக்குது, மன்னிப்பு இருக்குது, வாட் எவர் இட் மைட் பி. ஆனால் ஆல் டுகெதர் இந்த சுவிசேஷமே எதற்காக அப்படின்னா, திருச்சபையில் ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும்? இணைக்கணும். கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும்? இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான சுவிசேஷங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டூ இண்டிவிஜுவலிஸ்டிக். மிக அதிகமாக தனிப்பட்ட மனிதனை கவனத்தில் கொண்டே சுவிசேஷங்கள் இன்னைக்கு இருக்கின்றன. உண்மைதான். கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ. கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஸோ
எனக்காக கிறிஸ்து மரித்தார், இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. பட் த ஃபுல் காஸ்பல் என்ன? ஆண்டவருடைய முழு சுவிசேஷத்தினுடைய திட்டம் என்ன? எபேசியர் 1 முழுவதும் வாசித்து பாருங்கள். 8 விதமான டாக்டரின்ஸை பார்த்தோம். வாட் வாஸ் த ஃபுல் காஸ்பல்? சுவிசேஷத்தினுடைய முழு திட்டம் என்ன? கிரைஸ்ட் டைட் நாட் ஒன்லி ஃபார் சின்னர்ஸ், பாவிகளுக்காக மாத்திரம், என்னை போன்ற பாவிகளுக்காக, உங்களை போன்ற பாவிகளுக்காக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்ததனுடைய நோக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவருக்குள் என்ன செய்யணும்? ஒன்றாக வேண்டும். அவருக்குள்ள ஒன்றாக, a new humanity, a new single humanity. கிறிஸ்துவின் சரீரம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் என்ன செய்யணும்? ஒன்றாகணும். இதுக்காக தான் சிலுவையில் மரிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தத்துக்கு பின்பதாக அவருடைய பிளான் என்ன? பிதாவாகிய தேவனுடைய பிளான் என்ன? சர்ச், மணவாட்டி. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கதறும் பொழுது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தா அனி அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? பிதாவே பிதாவே, நான் சிலுவையில் மரிக்க போகிறேனே, என்னை ஏன் தனியாக விட்டீர்? என்னை ஏன் பேச்சுலராக விட்டீர்? என்னுடைய பிரைட் எங்கே? என்னுடைய மணவாட்டி எங்கன்னு கேட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை ஆமென் அவர் என்ன செஞ்சார்? நோக்கி தன்னுடைய அவமானத்தை ஆண்டவர் என்ன செய்யல? பொருட்டா என்னன்னா இஸ் கோயிங் டு பி மேரிட். இந்த சிலுவைக்கு பின்பதாக எனக்கு ஒரு மணவாட்டி என் பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன செய்ய போறார்? தரப்போகிறார் என்று சந்தோஷமாய் சிலுவையை சுமந்தார். ஸோ வாட் இஸ் த ஹோல் காஸ்பிள்? சுவிசேஷத்தினுடைய முழு விஷயம் என்ன? திருச்சபை. கிறிஸ்துவுக்குள் ஒன்று இணையக்கூடிய ஒரு ஜெனரேஷன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு திருச்சபை எது? இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்தினுடைய பாவத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு வனாந்தரத்தில் சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் ஒன்றாக இணைந்த ஜனங்கள். தட்ஸ் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்ச், which is a pattern for the New Testament church. அதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு என்னவா இருக்குது? அடையாளமாக இருக்கிறது. நம்மையும் அந்தகார இருளினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். நம்ம ஆண்டவர் புதிய ஏற்பாடு திருச்சபையாய் ஒன்றாய் கூட்டியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என்ன நடக்க போகிறது? பழைய ஏற்பாட்டு திருச்சபையாகிய யூதர்களும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய நீங்களும் நானும் ஒன்றாக இணைய போகிறோம். ஒன் ஹியூமனிட்டி. வாவ். ஹல்லேலூயா. இதை பிரசங்கிக்கணும். நாம இதுதான் நம்முடைய செய்தியா இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. we should not be divided. preach the truth. அன்னைக்கு பவுலுக்கு இது கடினமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நடக்கிற பிரச்சனை நீங்கள் அறிந்திருப்பீங்க. கொரோனாவை விட மிக கொடியது ரேசிசம் இல்லையா? நடந்த நிகழ்வு என்ன நமக்கு தெரியல. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? வெள்ளை இனத்து ஜனங்களுக்கும் கருப்பினத்து ஜனங்களுக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பிரிந்து கிடக்கிறார்கள். ஜதிக்கு விரோதமாய் ஜாதி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனை, சபைக்கு விரோதமாய் சபைகள், ஊழியர்களுக்கு விரோதமான ஊழியர்களை பிசாசனுக்கு எழுப்பி கொண்டிருக்கிறான். He is dividing us. பவுல் சொல்றார், no, we should not be divided. We are one in Christ. அன்னைக்கு பவுலுடைய பிரசங்கத்தை யூதர்கள் கேட்கவில்லை. அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள். அன்னைக்கு இருந்த அந்த ரோமன் வேர்ல்டு பவுலோட சுவிசேஷத்தை கேட்கல, கொண்டு போய் சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. ஆமென். Hallelujah. We are not only redeemed. God not only redeemed us. கர்த்தர் நம்மளை மீட்க மாத்திரம் இல்லை, அவருடைய சபை என்கிற குடும்பத்திற்குள்ள தேவன் நம்மளை புத்திர சுவீகாரர்களாக சேர்த்தார். நம்மளை அடாப்ட் பண்ணினார். ஃபேமிலிக்குள்ள அடாப்ட் பண்ணார். God not only reconciled us. தேவனோடு கூட நம்மை தேவன் ஒப்புரவாக்க மட்டும் செய்யவில்லை, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவும் ஆக்கினார். He reconciled with each other, one another. நான் சொல்றது புரியுதா? சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தின பொழுது தேவன் உங்களோடு கூட ஒப்புரவானது மாத்திரமல்ல, நாம் இருவரும் ஒப்புரவாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார்.
இப்படி நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். சர்ச் இஸ் தி சென்டர் ஆஃப் த ஹிஸ்ட்ரின்னு சொன்னேன். சர்ச் இஸ் த சென்டர் ஆஃப் த காஸ்பிள்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை மறந்து போகக்கூடாது. ஏன்னா ஃபால்ஸ் யூனிட்டின்னு ஒன்றுக்கு இருக்குது. ஃபால்ஸ் யூனிட்டி, அதாவது சபை என்கிற பேரில் இயங்கக்கூடிய எல்லாம் சபைகள் அல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் எந்த விதத்திலையும் வேத வசனத்தினுடைய டாக்டரினோடு எபேசியருக்கு எழுதின நிருபம் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவோ பேதுரு மூலமாகவோ புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு வெளிப்பாட்டிற்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள முடியாது. ஸோ அதில் நம்ம தெளிவாகவும் இருக்கணும். ஏன்னா பவுல் தீமோத்தேயுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எழுதும்போது இப்படிப்பட்ட விஷயங்களையும் ஹெரட்டிக் குரூப்ஸை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கிறார். ஸோ சபை என்கிற பெயரில் வேத வசனத்துக்கு புறம்பான உபதேசங்களை போதிக்கக்கூடிய மேபி ஹோவா விட்னஸ்காரங்களோ அல்லது மார்மன்ஸோ வாட் எவர் இட் மைட் பி, அவர்களோடு கூட நமக்கு என்ன இருக்காது, ஐக்கியம் இருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? ஏன்னா இப்போ ஒரு ஃபால்ஸ் யூனிட்டி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. கத்தோலிக்க மத தலைவராகிய போப் பிரான்சிஸ் அவருடைய தலைமையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸையும் ஒன்றாக இணைத்து ரோம கத்தோலிக்கருடைய குடையின் கீழே திரும்பவும் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல முக்கியமான சபை தலைவர்கள், ஆங்கிலிக்கன், எபிஸ்கோப்பல், ஈவன் இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ், பெண்டிகாசல் சர்ச்சஸ் போன்ற தலைவர்கள் கூட அதற்கு தங்களை விற்று போட்டு அதற்கு கீழே இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை, பட் நீங்கள் போக போக அதை பார்ப்பீங்க. எக்யூமெனிக்கல் மூமெண்ட், நான் சொல்கிற இந்த வேர்டை எழுதி கொள்ளுங்கள். எக்யூமெனிக்கல் மூமெண்ட் என்கிற தலைப்பில் காத்தலிக்கு கீழே ஸ்தோத்திரம் அதிலிருந்து பிரிந்து மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் வெளியே வந்த திருச்சபைகள் திரும்பவும் அந்த யூனிட்டிக்குள்ள அந்த அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், இதுக்கும் அவங்க என்ன பேர் தான் வச்சுருக்கிறாங்கன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கீழே போவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறது. பலர் அதற்கு தங்களை விற்றும் விட்டார்கள் என்பதை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் that unity. That's a false unity. Unity which been created by the Antichrist. அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியினால் உருவாக்கப்படுகிற அந்த ஐக்கியத்தை பற்றி சொல்லவில்லை. நான் முதலிலே சொன்னேன், அன்றிலிருந்து இன்று வரை 2000 ஆண்டுகளாக சபை என்பது சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் மைனாரிட்டியாக தான் இருந்திருக்கிறார்கள், மெஜாரிட்டியாக இல்லை. ஒன்லி த ரெமனன்ட், பிரித்தெடுக்கப்பட்ட மீந்திருக்கிற ஜனங்களே மனவாட்டி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்திற்காக நிற்போம். Let us stand for the truth. ஆகவே ஒன்று, பவுல் எதற்காக கட்டப்பட்டார், எதை மேன்மை பாராட்டுகிறார், எதை குறித்து எபேசு சபைக்கு சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கிறதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சபை தான் ஆதிகாலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய மையமாக இருந்திருக்கிறது. இரண்டாவது, நான் பிரசங்கித்தேன் சுவிசேஷத்தினுடைய மையமும் எதுதான், சபைதான். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரனும், நான் சொல்கிறேன், எந்த சுவிசேஷகரும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டு திருச்சபையை பிரசங்கிக்கவில்லை என்றால், ஜனங்களுக்கு திருச்சபையை குறித்ததான, அதாவது சரீரமாகிய கிறிஸ்து சபையை சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்ததான அறிவை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் முழு சுவிசேஷத்தை போதிக்கவில்லை. நீங்கள் முழு சுவிசேஷத்தை போதிக்கல. Preach the full gospel. What is the full gospel? It's about the body of Christ. Hallelujah. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி விரும்புகிறேன். Church is the center of Christian living. வாசிப்போமா 12:13. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. Church is the center of Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமே அதுதான், அவருடைய சரீரமாகிய சபை. ஹல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கட்டடத்தை பற்றி பேசுகிறது, நான் கட்டடத்தை பற்றி பேசுகிறேன். எந்த ஒரு பட்டணத்தினுடைய மையத்தில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச் இருக்கும் இல்லையா? ஏதாவது சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை சுற்றி தான் ஒரு கம்யூனிட்டி என்ன செய்யுது, டெவலப் ஆகும். முதல்ல ஒரு சர்ச்சை கட்டுவாங்க, தென் கம்யூனிட்டி வில் பி டெவலப். ஈவன் கோயம்புத்தூருடைய மெயின் ஏரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். இட் இஸ் த சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங். பட் இப்போ நான் வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பில்டிங். அவன் பில்டிங்கை பற்றி பேசலை. நாமே திருச்சபை, நம்ம தான் சபை இல்லையா? ரைட். ஆக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இஃப் சர்ச் இஸ் த சென்டர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, சபை வரலாற்றினுடைய மையமாக இருக்கும்னா, மைய புள்ளியாக இருக்கும்னா, இஃப் சர்ச் இஸ் த சென்டர் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷத்தினுடைய முழு சுவிசேஷத்தினுடைய மையமும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கும் என்றால், இட் ஷுட் பி த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையினுடைய மையமும் எதுவாக இருக்கணும், இதய துடிப்பும் எதுவாக இருக்கணும், கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை. பல நேரங்களில் சபை என்பதை நாம் எப்படி தான் பார்க்குறோம், ஒன்று டினாமினேஷன் கட்டடமாக பார்க்குறோம். ரெண்டாவது, சபை என்பதை எப்படி தான் பார்க்குறோம், எனக்கு ஏதாகிலும் செய்யுமா, சபையிலிருந்து எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா, இப்படியே நம்ம பார்க்க பழகிட்டோம். ஆமென். ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் சபை அப்படின்ற ஒரு இடத்திற்கு நாம் போகிறோம் அப்படின்ற எண்ணமே நமக்கு என்ன செய்து வருது. ரைட். உண்மையாகவே இந்த குவாரண்டைன் பீரியடில் சற்று பயம் பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே உண்டு. என்னென்னா, உண்மையாக கிட்டத்தட்ட 12 வாரங்கள் ஆகிவிட்டது. சர்ச் அப்படின்ற விஷயத்தையே மறந்தாலும் மறந்துருக்கலாம். உண்மை நிலை என்னென்னா, ஏன்னா இப்போ ஆன்லைனில் தான் நம்ம வந்து சபையை நடத்துகிறோம். சிலர் ஃபேஸ்புக்கில், சிலர் யூடியூப்பில் தான் போகுது. பாஸ்டர்ஸ்ட்டை பேசும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பார்த்தாங்களாம் நமக்கு தெரியாது. அப்படியே அட்டன் பண்ணாலும் எவ்வளோ நிமிஷங்க அவங்க அதை பார்த்தாங்கன்றது நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஐ மீன் மேபி நம்மளை போல் ஜூமில் போகும்போது ஓரளவுக்கு ஜனங்களை என்ன செய்ய முடியுது, நம்ம கண்காணிக்க முடிகிறது. ஒருவேளை நம்ம ஜூமில் வரலன்னா பாஸ்டர் கேள்வி கேட்பாருன்றதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கிறவள் உண்டு. மேபி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்களா, உண்மையாகவே உட்காந்துருக்காங்களான்றது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. மேபி இது கண்டினியூ ஆச்சுன்னா, மேபி இந்த சபையை வந்து கட்டடமாக, டினாமினேஷனாக, ஒரு இடமாக நினைத்தவர்கள் அத்தனை பேருமே மறந்துடுவாங்க. ஆனால் அது சபை இல்லை, நான் தான் சபை, நம்ம எல்லாரும் இணைந்தாதான் ஒரு திருச்சபை, கிறிஸ்துவனுடைய சரீரம். ஆமென். வீட்டில் ஆராதித்தாலும் we are the part of the kingdom of God. ஆமென். நிச்சயமாக சர்ச் கட்டடம் திறக்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போவதில்லை. தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், சுவிசேஷ பணியை நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் தளர்ந்து போகிறதில்லை. நாங்கள் தொடர்ந்து ஆமென் அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக நாங்கள் போராட போகிறோம், தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க போகிறோம் என்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் சபை. ஹல்லேலூயா. ரைட். அதுதான் அப்படிப்பட்டவர்களை பற்றி நான் பேசுகிறேன். Their center of life is the body of Christ, church. Hallelujah. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்டவர்கள் பவுல் சொல்லுகிறது போல எந்த ஒரு உபத்திரவத்தையும் எப்படி எண்ணுவாங்கன்னா, சந்தோஷமாக என்ன செய்ய போகிறாங்க, எண்ண போகிறாங்க. எந்த ஒரு உபத்திரவத்தையும் சந்தோஷமாக எண்ண போகிறாங்க. கவனிங்க, தேவனுடைய திட்டத்தை, சபையினுடைய திட்டத்தை கடைசி நாட்களில் அவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற அவருடைய சரீரமாகிய சபையை குறித்ததான காட்ஸ் ப்ரோக்ராமை நீங்களும் நானும் தெளிவாக அறிஞ்சிருந்தோன்னா, ஆதி காலம் முதல் இன்று வரைக்கும் கர்த்தர் எப்படி அதை கட்டி கொண்டு வருகிறார், இன்றைக்கு அதை எப்படி கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இருக்குன்னா, நிச்சயமாக ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் தேவன் மேலே என்னவா இருப்பான், கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், நம்பிக்கையாக இருப்பான். ஹல்லேலூயா. It gives him confidence. It gives him hope. It gives him courage in difficult circumstances of his life. அதனால தான் 12 சொல்றார் பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் என்ன செய்திருக்கிறது, உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சர்ச்சை திறக்காம போயிட்டோம், மூடி இருக்கிறதுனால நம்மளாம் பயப்படுறது ஒன்றும் கிடையாது. நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஈரான் எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிற நாடுகளிலே முதல் 10 நாடுகளில் ஈரான் ஒன்று இருக்குது. சமீபத்தினுடைய செய்திகள், கொரோனா ஒரு பக்கம் அந்த தேசத்தை பாதித்திருந்தாலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள்
உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சீக்ரெட்டா நிறைய பேர் அண்டர் கிரவுண்டில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட்டடங்களில் வீடுகளில் தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களை உபத்திரம் ஒன்றுமே செய்ய முடியல. பிகாஸ் தே அண்டர்ஸ்டுட் த ரியல் சர்ச். உண்மையான சபைனா என்னன்றது என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் ஆமென் தன்னுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யறதில்ல, மேற்கொள்ள முடியாது என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியும். சைனா, மேபி whatever நேஷன்ஸ், எங்கெல்லாம் உபத்திரவம் பெருகி கொண்டிருக்கிறதோ அங்கே அண்டர் கிரவுண்டில் 5 பேரா 10 பேரா உட்கார்ந்து தேவனை ரகசியமாய் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், சபை என்பது கட்டடம் அல்ல, சபை என்பது டினாமினேஷன் அல்ல, சபை என்பது ஆதி காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் மறைத்து வைத்து பவுலுக்கு வெளிப்படுத்தின ரகசியம் என்று. ஹல்லேலூயா. they know it. சீக்கிரமா நீங்களும் நானும் உணர்கிற காலம் இந்தியாவில் வரப்போகிறது. Do you think நம்ம சபைகள் திறக்கப்படும்? எஸ், திறக்கப்படும். ஆனால் சீக்கிரம் திரும்பவும் மூடப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அடுத்த திருச்சபைக்கு எதிராக வரப்போகிற உபத்திரவத்திற்காக கர்த்தர் இன்றைக்கு பழக்கு வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்றது ப்ரெடிக்ஷன் கிடையாது. ஐ எம் நாட் ப்ரெடிக்டிங் திங்ஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நிச்சயமா ஒரு ரெமனன்ட் தேவன் கடைசி நாட்களிலே எழுப்புவதற்காக மீண்டும் ஒரு விசை மூடப்படும். கட்டிடங்கள் மூடப்படும், ஆனால் சபை ஒரு நாள் மூடப்படாது. சர்ச் இஸ் நாட் அ பில்டிங். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான திருச்சபை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு எதை குறித்து என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகளாவிய தேவனுடைய திட்டம், சர்ச் என்கிற தேவனுடைய திட்டம், மணவாட்டி என்கிற தேவனுடைய பிளான், எல்லாரும் அவருக்குள் ஒன்றி இணைய வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம், எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம், எல்லாரும் அவரை போல மாற வேண்டும் என்ற திட்டம், அவரோடு கூட உன்னதங்களிலே அமர வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம், அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்தினுடைய ரகசியத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட இந்த பூமியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணுவார், உங்கள் மூலமாக ஒர்க் பண்ணுவார். He will work, if you work with him, he will work in you and he will work through you. பர்சனலாக உங்களுக்கு திருச்சபை குறித்ததான தரிசனம் இருக்கா? உங்கள் பாஸ்டருக்கு இருக்கலாம், அதை பற்றி பேச வரல. Do you have a revelation about the church? உங்களுக்கு சபை என்னன்னு தெரியுமா? சும்மா டினாமினேஷனை குறித்த வரட்டு வைராக்கியத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். Every single member of a church is a member of the body of Christ. Hallelujah. அப்படி தேவனோடு கூட இணைந்து இந்த கடைசி நாட்களிலே அந்த வெளிப்பாட்டோடு நம்ம ஒர்க் பண்ணோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியம் செஞ்சோம்னா தெய்வீக ரிசோர்ஸஸ், டிவைன் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆண்டவரே, உங்கள் திருச்சபை உங்கள் மனசில் இந்த நாட்களில் எப்படி நீர் கட்ட வேண்டும் என்று, திருச்சபை எப்படி உருவாக்க வேண்டும் என்று அப்பா நீர் விரும்புகிறீரோ அப்படி உம்மோடு கூட இணைந்து பணியாற்ற எனக்கு கிருபை செய்யும். சர்ச் இஸ் நாட் அபவுட் மியூசிக். சர்ச் என்பது இசை சம்பந்தப்பட்டதல்ல. சர்ச் என்பது கட்டடம் சம்பந்தப்பட்டதல்ல. சர்ச் என்பது எத்தனை பேர்கள் போகிறார்கள் என்பது அல்ல. we have been corrupted. நம்முடைய சபையை குறித்ததான் நம்முடைய எண்ணங்களே கரப்டாக இருக்கு. உலகத்தார் எண்ணுகிறது போல எண்ணிக்கொண்டிருக்கிறோம். காரணம், வெளிப்பாடு நமக்கு இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை எபேசியர் 1, 2, 3 புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும்.
எக்லீசியாலஜி, திருச்சபை குறித்ததான உபதேசங்கள் அடங்கிய அந்த புஸ்தகத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யும். மேபி நான் சொல்கிறது கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப அதை கேளுங்க, படிங்க. யூ சிட் அண்ட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட். பிகாஸ் உங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது. ஆண்டவரை அறியாத விக்கிரகங்களை ஆராதிக்கிற குடும்பத்திலிருந்து தேவன் உங்களை தெரிந்து கொடுத்தாரே, தெரிந்து கொண்டதுக்கு பின்பு உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசியாக இருந்து தயவு செய்து மறிச்சிடாதீங்க. இதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தலை. ரைட்? ஒன்று கர்த்தர் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அல்லது தேவனுக்காக எழும்பி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவதாசர்களோடு கூட இணைந்து நீங்கள் பணி செய்கிறவர்களாக இருப்பீங்க. மேக் ஷுர் யூ ஹாவ் அ பார்ட் இன் த சர்ச். உங்களுக்குன்னு ஒரு பணி என்ன செய்யணும்? இருக்கணும். என் தலையில் இருக்கிற ஒரு முடிக்கு கூட என்ன இருக்குது? ஒரு பிளான் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? அல்லேலூயா. பவுல் இதற்காக எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா? ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்றால் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல். எங்கே? பழைய ஏற்பாட்டில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்கள் என்று எப்பெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ, ஒன்று ஆவிக்குரிய ரீதியாகவும் பேசுகிறார், மெட்டீரியல் பொருளாதார ரீதியாகவும் பேசுகிறார். அப்போ ஆவிக்குரிய ரீதியாக தேவன் விரும்பினபடி இவர்கள் நடப்பார்கள் என்றால் பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்கள் அவளுக்கு வந்தது. ஆவிக்குரிய ரீதியாக இவர்கள் இடறுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறார்கள் என்றால் பொருளாதார ரீதியாக ஆண்டவர் எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிடுவார். பட் புதிய ஏற்பாடு வரும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். த பிளெஸ்ஸிங்ஸ் வேர் ஒன்லி ஸ்பிரிச்சுவல், மெட்டீரியலாக இல்லை. இதை நான் சொல்கிறதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தட்ஸ் வாட் மை பைபிள் சேஸ். எபேசியர் 1:3 உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தினால். உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தினால். புதிய ஏற்பாடுன்னு வரும்போது திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம். முழுமது ஃபுல்னஸ் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. All has been given to us in Christ. அப்போ மெட்டீரியல் ஆசீர்வாதம் எனக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம கவலைப்படவே முடியாது. எதுக்கு நம்ம அதை பற்றி கவலைப்படணும்? நம்ம எதை பற்றி கவலைப்படுகிறோம்? கடைசி நாட்களிலே நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய திருச்சபையை நாம் எப்படி கட்டி எழுப்புவது, அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்டை திரும்ப கட்டுவதற்கென்று பவுல் எப்படி பிரயாசப்பட்டார், எப்படி ஓடி உழைச்சார், எப்படி பட்டணமாக ஓடி சென்று ஆமென் இந்த வெளிப்பாடை மற்றவர்களுக்கு அறிவித்தார். இதுதானே அவருடைய கவலையாகவே இருந்துச்சு. அந்த பாரம் இருந்துச்சுன்னா நான் மெட்டீரியல் பற்றி நான் ஏன் என்ன செய்கிறேன்? கவலைப்படுறேன். எனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் சந்திப்பார். அதான் சொன்னேன், தெய்வீக எல்லா ரிசோர்ஸஸையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் என் பார்வை மெட்டீரியல் மேலே இருக்காது. மெட்டீரியலி ஃபிசிக்கலி உலக பிரகாரமாக நான் ஆசீர்வதிக்கப்படலைன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை விட மேலான தரிசனத்தில் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் முட்டாள்தனமாலாம் பேசலை, பைபிள் பேசுகிறது நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உடைய குறைவுகளை நிறைவாக்குவார். எதை நிறைவாக்குவார்? குறைவுகளை நிறைவாக்குவார். வேர்டை நல்லா படிங்க. குறைவுகளை நிறைவாக்குவார். என்ன குறைவாக இருக்கோ அதை நிறைவுபடுத்துவார், அவ்வளோதான். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா நம்ம அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டியது எது? ஆவிக்குரிய விஷயங்களை. 2 கொரிந்தியர் 7:12 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:23 2 கொரிந்தியர் 12:10 வரைக்கும் பவுலுடைய வைராக்கியத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. பவுல் சொன்ன வார்த்தைகளை இங்கொன்றுமாய் அங்கொன்றுமாய் எடுத்து நம்முடைய வசதிக்கு ஏற்ப திரித்து எத்தனை விஷயங்களை பேசுறீங்க, ரைட்? அப்போ பவுல் மேஜரா பல விஷயங்களை திருச்சபையை குறித்து சொல்லுகிறாரே, ஆமென். அதற்காக தன்னை எப்படி அர்ப்பணித்திருக்கிறார் அதை பற்றி பேச மாட்டாங்களா என்ன? எடுப்போமே. 2 கொரிந்தியர் 11:23 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:23 அவர்களில் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம், புத்தீனமாய் பேசுகிறேனா நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்,
யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இதெல்லாம் பைபிள்ல தான் நான் வாசிக்கிறேன். இதெல்லாவற்றையும் இந்த ப்ராஸ்பரிட்டி பேசுகிறவர்களுக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்களா என்ன? நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பாருங்க, பவுல் மேன்மை பாராட்டுகிறார். எதை மேன்மை பாராட்டுகிறார்? மக்கள் புத்தீனம் என்று சொல்லுகிற விஷயங்களை மேன்மை பாராட்டுகிறார். எதற்காக? திருச்சபைக்காக. Hallelujah, because he had the mystery of Christ. கிறிஸ்துவை குறித்த ரகசியம், திருச்சபை குறித்த ரகசியம் என்னிடத்தில் இருக்குது. இதை பட்டணமாய் நான் பிரசங்கிக்க போகிறேன். அதுக்காக நான் என்ன செய்ய போறதில்லை, பயப்பட போறதில்லை. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியத்திற்கு தான் கர்த்தர் உங்களை இந்த கடைசி நாட்கள் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா, அழைக்கிறார். ஆமென். God is building his church. கர்த்தர் தன்னுடைய சரீரமாகிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் மூலம் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த ரகசியத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சாதாரணமான விசுவாசியாய் உட்கார்ந்துராதீங்கம்மா. நோ, அதற்காக நீங்கள் அழைக்கப்படலை. எழும்புங்க, எழும்புங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், இல்லைன்னு சொல்ல. உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய பர்பஸ் என்ன இருக்கட்டும்? மேலானவைகள் மேல் இருக்கட்டும். கடைசி நாட்களில் தேவன் கட்டி கொண்டிருக்கிற அந்த திருச்சபையில் அவரோடு கூட இணைந்து நாம் என்ன செய்வோம்? பணியாற்றுவோம். ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவோம். ஆமென். கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்போம். ஜனங்களை குழப்புகிற ஓநாய்களை ஓட விரட்டுவோம். டேக் த பைபிள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமாப்பா, நீங்கள் இந்த கடைசி நாட்களில் கட்டி கொண்டிருக்கிற உம்முடைய திருச்சபை, உம்முடைய சரீரமாகிய சபையில் எங்களுக்கும் ஒரு அங்கத்தை கொடுத்து, ஒரு பணியை கொடுத்து எங்களையும் பயன்படுத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா ஆண்டவரே, இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய ரிசோர்ஸஸுக்காக, ட்ரிமெண்டஸ் ரிச்சஸஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை பவுல் அறிந்தபடினால தன் ஜீவனை கூட ஆண்டவரை பொருட்டாக எண்ணாம பட்டணமாக சென்று இந்த ரகசியத்தை அறிவித்தானே. நாங்களும் ஆண்டவரை இன்னும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்னும் கற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களில் எழும்பி உம்முடைய திருச்சபையை உம்மோடு இணைந்து கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். மகிமையும் கனத்தை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். God bless you all. God bless you.